மும்பையில் 32 மாடி அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கீழே விழுந்த சிறுமி தற்கொலை என கருதிய போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. உடன் படித்த சிறுவனிடம் விசாரித்த போது வெளியான திடுக்கிடும் தகவல் மும்பை மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ள சம்பவத்தின் பரபரப்பு பின்னணி என்ன? மும்பையில் உள்ள முலுண்ட் பகுதியில் பிரம்மாண்டமான 32 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இதில் கடந்த மாதம் 24ஆம் தேதி மாலையில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. 32வது மாடியிலிருந்து குதித்து சிறுமி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு விசாரித்ததில் அவர் அதே பகுதியில் மற்றொரு அடுக்குமாடி குடியிருப்பைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக அந்த சிறுமியின் நண்பர்களை போலீசார் விசாரித்தனர். இதில் சிறுமிக்கு படிப்பில் அழுத்தம் இருந்து வந்ததாகவும் இதன் காரணமாக தன்னிடம் புலம்பிக் கொண்டிருந்தார் என்றும் ஒரு சிறுவன் கூறினார். இதனால் சிறுமி தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று கருதினர். ஆனால் சிறுமியின் செல்போன் வேறொரு பகுதியிலிருந்து உடைந்த நிலையில் மீட்கப்பட்டதால் அவரது மரணத்தில் போலீசாருக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட்டது. மேலும் சிறுமியின் பெற்றோரிடம் விசாரித்த போது சிறுமி படிப்பில் படு சுட்டி என்றும் இதனால் அவர் படிப்பில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தனர். பின்னர் அந்த சிறுவன் ஏன் வேறு மாதிரி வாக்குமூலம் கொடுத்தான் என போலீசார் வியப்படைந்தனர். சம்பவம் நடந்த நாளன்று பதிவான சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். இதில் சிறுமியை அந்த சிறுவன் அடுக்குமாடி குடியிருப்பில் அழைத்துச் செல்வது பதிவாகி இருந்தது. ஆனால் கீழே வரும்போது சிறுவன் மட்டும் தனியாக வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சிறுவனை பிடித்து விசாரித்த போதுதான் திடுக்கிடும் தகவல் வெளியானது. உயிரிழந்த சிறுமியும் சிறுவனும் ஒரே பள்ளியில் 9ஆம் வகுப்பில் படித்து வந்துள்ளனர். ஆனால் சிறுமி 10ஆம் வகுப்பிற்கு வேறு பள்ளிக்கு சென்றுள்ளார். பின்னர் அந்த சிறுவனின் நட்பு இன்ஸ்டாகிராம் மூலம் கிடைத்துள்ளது. இதன் பின் இருவரும் பல பகுதிகளுக்கு டேட்டிங் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சிறுவனை காதலிப்பதாக சிறுமி கூறியுள்ளார். ஆனால் அவரது காதலை சிறுவன் ஏற்க மறுத்துள்ளார். படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதால் தன்னால் காதலிக்க முடியாது என சிறுவன் கூறியுள்ளார். இதனால் சிறுமி கடும் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதே போன்றுதான் கடந்த மாதம் 24ஆம் தேதி சிறுவன் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்கு சிறுமி சென்றுள்ளார். இருவரும் மொட்டை மாடியில் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கோபமடைந்த சிறுவன் சிறுமியை 32வது மாடியில் இருந்து தள்ளி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன் பின் சிறுமியின் செல்போனை மற்றொரு பகுதியில் வீசிவிட்டு சென்றதாகவும் சிறுவன் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து சிறுவனை கைது செய்து சீர்திருத்த பள்ளியில் போலீசார் அடைத்துள்ளனர். காதல் தொல்லை கொடுத்ததால் சிறுமியை கொன்றுவிட்டு நாடகமாடிய சிறுவன் கைது செய்யப்பட்ட சம்பவம் மும்பையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.